202 தொகுதியில என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும். இது அதிகப்படியான ஆசையா கூட இருக்கலாம். இங்க தமிழ்நாட்டுலீங்களா? எந்த பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறாரு? அதான் சொல்லியிருக்கல, அவர் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறாரு. அவரோட நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாகம் ஊட்டுறதுக்காண்டி அவர் சொல்லலாம். ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில், பேரறிஞர் அண்ணா உளவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது. அங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே பண்ணிடலாம், இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, பீகார்ல நீங்க சொல்லலாம், பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க கிட்டத்தட்ட 1,25,00,000 பெண்களுக்கு 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 12,100 கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு இது வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது. பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது, கல்வி கிடையாது. அங்க படிச்சவங்களும் சரி, எதை கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி, கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி, தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க பொழப்புக்காண்டி வர்றாங்க, வேலை வாய்ப்புக்காண்டி வர்றாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்னா, அங்க கல்வி கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, பொழப்புக்காண்டி இங்க வராங்க, உழைக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க? தொழிற்சாலைகள் உருவானதுக்கு இந்த 12,100 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு 12,100 தேர்தலுக்காண்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லல. நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் செஞ்சாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் எதிர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த போதப்படியை எதிர்த்து இன்னைக்கு வந்து தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒரு கட்சி தலைவரே வந்து அதுல வந்து பங்கேற்காம இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? இது எஸ்ஐஆர் இதுல பங்கேற்கலன்னா, எஸ்ஐஆருக்கு எதிரான போற ஆர்ப்பாட்டத்துல, அதாவது என்னடா, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம். அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, அதான் இளைஞர்கள் மீது. அதே வேளையில அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பயணம். ஒரு இதுல வந்து அவர் வெற்றி பெறணும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும். அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துக்கிட்டாதான் அவங்க இயக்க தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே வேளை அவர் 2 சொல்லியிருக்கிறார். கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறார். அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டுல இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாவோ மறைமுகமா அவர் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது, ஆதரவு கொடுக்க கூடாதுதான் என்னுடைய ஒரு இது. அவர் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்க, படிப்படியில் அவருக்கு காலப்போக்கில் சிலது அவர் தெரிய வரும் அவருக்கு.